வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், வேற லெவல் ப்ரோமோ. ஸோ தேர்ட் ப்ரோமோ வந்து எல்லாருமே செகண்ட் ப்ரோமோ இல்லைனா ஃபர்ஸ்ட் ப்ரோமோவாவது இந்த மாதிரி வெளியிடுவாங்க அந்த மாதிரி பார்த்துருந்தோம். பட் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பாருங்க அப்படின்ற மாதிரி தேர்ட் ப்ரோமோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விசித்ரா ஃபேமிலி வர்றது. விசித்ரா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து லைவ்ல நம்ம விஜயவர்மா அண்ணன்லாம் வந்திருக்காங்க. அதே சமயத்தில் விசித்ரா ஃபேமிலி வரும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வர்றாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான் உள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுப்புறாங்க. இதை பார்த்தோன்னே விசித்ராவுக்கு வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். என்னங்க நீங்கள் வந்து எங்கள் பசங்களை அனுப்பலையா, அந்த சின்ன பசங்களை அனுப்புறீங்க, ஏன் பசங்களை ஏன் அனுப்பல அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழுதுருவாங்க. தேம்பி எழுதுற பார்த்துட்டு பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுவாங்க. கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு டாஸ்க் எல்லாம் கொடுத்து இந்தாங்க டாஸ்க்கை போய் படிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். ஸோ அந்த டாஸ்க் எடுத்துட்டு வந்து படிக்கிறதுக்காக விசித்ரா வந்து தேம்பி வெளியே வந்து டாஸ்க் படிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்போதான் வந்து பார்ப்பாங்க, என்னது நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு லிவிங் ஏரியால அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுடைய பசங்களை இவங்க கன்ஃபெஷன் ரூம் போயிருந்த அதே சமயத்துல பிக் பாஸ் வந்து உள்ள அனுப்பியிருக்காரு. இதை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி பாக்குறாங்க. ஸோ இதான் வந்து தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ விசித்ராவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியை பிக் பாஸ் கொடுத்தாரு, பிக் பாஸ் காண்டேத்திருந்தனாலயான்னு தெரியல. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சூப்பரான மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.